பார்க்க போகிறது சாக்லேட் கேக்ன்றது எப்படின்றது. இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் வேணுன்றதை நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். மைதா மாவு, சர்க்கரை, பட்டர், 3 முட்டை, கொஞ்சோண்டு உப்பு, வெனிலா எசன்ஸ், ஹெர்ஷீஸ் சிரப். தேவையான பொருட்கள். இதனுடைய மெஷர்மெண்ட் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஈக்குவல் குவான்டிட்டியில் எல்லாமே எடுக்க போகிறோம். மைதா வந்து 300 கிராம்ஸ் ஆஃப் மைதா, 300 கிராம்ஸ் ஆஃப் சுகர். இது வந்து பவுடர் சுகர் கிடையாதுங்க, நார்மல் ஒயிட் சுகர் தான் நான் எடுத்திருக்கேன். அதே போல் பட்டர் 300 கிராம்ஸ் ஆஃப் பட்டர். இந்த பட்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேருந்து அப்படியே டைரெக்டாக எடுத்துட்டு உடனே யூஸ் பண்ணாதீங்க. ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இதில் நான் பேக்கிங் பவுடரோ இல்லைனா பேக்கிங் சோடாவோ எதுவுமே ஆட் பண்ண போகிறது இல்லை. ஆனால் கேக் வந்து அவ்வளோ சூப்பர் சாஃப்டாக இருக்கும். அது எப்படின்ற டிப்ஸை நீங்கள் இதை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்களும் செஞ்சு பாருங்கள். முதல்ல ஒரு பவுல் எடுத்துகிட்டு இந்த பட்டர் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்திருக்குங்க. இப்போ இதை நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணணும். உங்ககிட்ட சப்போஸ் பீட்டர் இல்லைன்னா நீங்கள் விஸ்கு வச்சுக்கிற நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த பட்டருக்கு நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சாஃப்டாக பீட் பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சாஃப்டாக கேக் சூப்பராக வருங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நம்ம பட்டர் போட்டுட்டு தான் பீட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் நல்லா சாஃப்டாக வந்துருக்கு பட்டர். இந்த ஸ்டேஜில் நம்ம 300 கிராம்ஸ் ஆஃப் சுகர் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கலாம். மொத்தமாக ஒரேடியாக ஆட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா. வெறும் பட்டரையும் சுகரை மட்டுமே போட்டு 15 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணியிருக்கேன். கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா. பட்டர் வந்து நம்ம போடும்போது எல்லோயிஷாக இருந்தது. இப்போ இதை நான் சுகர் மிக்ஸ் பண்ணிவிட்டு பீட் பண்ணியிருக்கேன் 15 மினிட்ஸ்க்கு. கலரும் ஒயிட்டாக இருக்குது. இந்த 300 கிராம்ஸ் ஆஃப் பட்டர், 300 கிராம்ஸ் ஆஃப் சுகரோட இப்போது நான் 3 முட்டையை ஆட் பண்ணிக்க போகிறேன். இதில் வந்து ஒரேடியாக போடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கணும். இது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பீட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ சாஃப்ட்னஸை கொடுக்கும். நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதில் நான் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ண போகிறேன். இந்த மூடி அளவுக்கு நான் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். வெனிலா எசன்ஸுடைய பாட்டிலுக்குடைய கேப் அளவுக்கு நான் எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது அதை பீட் பண்ணிக்கணும். மைதா மாவை நான் எடுத்து ஜல்லிட பிடிச்சி வச்சுருக்கேன். இதில் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்து ஆட் பண்ணோம், மொத்தமாக ஆட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கணும். மைதா போட்ட பிறகு ரெடி ஆகிட்டு இருக்கு. பீட் பண்ண இந்த மாதிரி இருக்கணும் கன்சிஸ்டன்சி. ஆக்சுவலாக நம்ம மைதா போட்ட பிறகு ரொம்ப நேரம் பீட் பண்ணக்கூடாது. கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மைதா மாவு போட்டு ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, மைதா அண்ட் சால்ட் போட்டு. இதில் வந்து ஆக்சுவலாக நான் 250 கிராம்ஸ் ஆஃப் மைதா தான் ஆட் பண்ணியிருக்கேன். 50 கிராம்ஸ் ஆஃப் மைதாவை நான் இந்த மாதிரி செப்பரேட்டாக எடுத்து வச்சு அதில் நம்ம சாக்கோ பவுடர் ஒரு 30 கிராம்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். 50 கிராம்ஸ் ஆஃப் மைதா அண்ட் 30 கிராம்ஸ் ஆஃப் சாக்கோ பவுடர். அதே போல் இதுக்கு ஹெர்ஷி சாக்கோ சிரப் 50 கிராம்ஸும் கொஞ்சமாக வெனிலா எசன்ஸும் இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க மைதாவும் கோகோ பவுடரையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி பீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கிறேன். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சாக்லேட் கேக்கு. ஒட்டவே இல்லை, அது பார்த்தீங்களா. இந்த கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரணும். இது பாருங்க. இப்போ இதை நம்ம ஒரு மோல்டுக்கு கேக் பண்ணுற மோல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம ஃபுல்லாக ஊற்றக்கூடாது. ஃபுல்லாக ஊற்றும்போது என்ன ஆகும்னா பொங்கி வெளியிலலாம் வந்து ஷேப்லெஸ் ஆகிடும். இப்போது இதில் கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸ் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். இப்போது போதும். சாக்கோ சிப்ஸை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். பசங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்கன்றதுனால நான் சாக்கோ சிப்ஸை நிறையவே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த மீதி இருக்கிற பேட்டரை நான் வந்து சின்ன சின்ன கப்பில் போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி தனியாக பேக் பண்ணி வச்சுக்க போகிறேன்.
இப்போ வந்து நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. இப்போ ஒரு பேன் வச்சுட்டு அதில் நான் சால்ட் இந்த மாதிரி போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் மணல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது ப்ரீ ஹீட் பண்ணணும். ஆக்சுவலாக மணல் இப்படி தொட்டு பார்க்கும்போது இந்த உப்பு நல்லா ஹீட்டாக இருக்கணும். அப்போ தான் என்ன ஆகும்னா நம்ம இந்த பேஸ் இப்படி எடுத்து உள்ளே வைக்கும்போது அந்த ஹீட்டோட ஹீட்டாக நல்லா உப்பி வரும். வெண்ணிலா கேக்காக இருந்தால் 20 to 25 மினிட்ஸ்க்குள்ளே பேக் ஆகிடும் இந்த மாதிரி பண்ணும்போது. ஆனால் இது சாக்லேட் கேக்குன்றதுனால ஒரு எக்ஸ்ட்ரா 10 மினிட்ஸ் கண்டிப்பாக எடுக்குங்க. ஸ்லோவில் வச்சு நம்ம இதை மூடி போட்டு வச்சிடலாம். இது உப்பிட்டு வந்துருக்கு. இது ஆக்சுவலாக நான் வந்து இப்போ அப்போ சொன்னது காரணம் என்னென்னா, அதை பார்த்தீங்களா பாதி தான் போட சொல்லியிருந்தேன். நீங்கள் ஃபுல்லாக போட்டிருந்தீங்கன்னா அது மேலே வரைக்கும் உப்பிட்டு அது ஷேப்லெஸ்ஸாக வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. இன்னும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் இருக்கணும். ஆக்சுவலாக பேனில் சால்ட்டை போட்டு அதை ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இங்கே வச்சதுனால இது சீக்கிரமாக குக் ஆகிட்டு இந்த மாதிரி நல்லா ப்ளஃபியாக வந்திருக்குது. இதுதாங்க ரீசன். ஆக்சுவலாக நீங்கள் வந்து சால்ட் போட்டு பேனில் உடனே இதுக்குள்ளே வச்சிடக்கூடாது. அப்படி வச்சிங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு ஹீட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். அதே போல் இந்த பஃபினஸ் வராது உங்களுக்கு. ஆக்சுவலாக நான் இதில் பேக்கிங் பவுடரோ இல்லைனா பேக்கிங் சோடாவோ எதுவுமே ஆட் பண்ணாமல் இந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு. கொஞ்சம் வாட்டரி கன்சிஸ்டன்சியாக இருக்குது. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு கேக்கு. இப்போ எப்படி ரெடியாக இருக்கா இல்லையான்றதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுனா ஒரு டூத் பிக்கை வச்சு இப்படி உள்ள வரைக்கும் இறக்கி விட்டு இப்படி இழுத்திங்கன்னா இல்லை துளிகரா ஒட்டவே இல்லை. சூப்பராக இருக்குது. நல்லா ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். என்ன பண்ணணும்னா இதை ஒரு பிளேட்டிங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த பட்டர் ஷீட் மேலே நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த சாக்கோ சிப்ஸ் எல்லாம் அதில் பிளேட்டுக்கு ஒட்டாமல் இருக்குன்றதுக்காக பட்டர் ஷீட் போட்டுட்டு அடி பிடிக்கவே இல்லை. இப்போ இதை அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா சூப்பர் சாஃப்டாக இருக்குது. உங்களுக்காக ஒரு பீஸ் கட் பண்ணி காட்டுறேன். இது நல்லா ஆறணுங்க. அது சூடாக இருக்குது. உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன். சூப்பராக குக் ஆகிருக்கு. பர்த்டே நேரத்தில் நம்மளே வீட்டில் ஈஸியாக ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி கொடுக்கலாம். என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஏன்னா இது சாக்லேட் கேக்குன்றதுனால பசங்க ரொம்பவே லைக் பண்ணுவாங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இதில் நான் கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா பேக்கிங் பவுடரோ பேக்கிங் சோடாவோ எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை. நல்ல சூப்பராக குக் ஆகிருக்கு கூட. நான் சொன்ன இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உடனே நம்ம ரெடி பண்ண அந்த மோல்டை எடுத்து கேஸ் ஸ்டவ் மேலே வச்சோன்னு சொன்னீங்கன்னா ஃபாஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இந்த மாதிரி குக் ஆகிடும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.